வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த வளர்பிறை சஷ்டியினுடைய செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தன் நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு நான் முடிவு கட்ட வந்திருக்கின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பன் உன்னை தேடி வந்து விட்டேன். உனக்கான நேரம் இது. உன் வாழ்க்கையில் உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய அருளால் ஒரு விஷயம் நடத்தி முடிக்கப்பட வேண்டிய விதி இது. யார் நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது. எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ விரும்பினாலும் இந்த கந்தன் சொல்லச் சொல்ல அவை அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும். கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் திசையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் என்னவோ அவை எல்லாமும் இனிமேல் நல்லபடியாக மாற வேண்டும். என் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் கந்தன் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஒரு பிள்ளைக்குள் இருக்கிறதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கை எப்பொழுதுமே சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருந்துவிட்ட இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் முழுக்க உன் அப்பன் நான் இருந்து உனக்காக ஒவ்வொன்றையும் நடத்தி தரும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக வேண்டியதை எல்லாமும் நான் வேண்டியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, வாழ்க்கை உனக்கு கடினமானது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதைவிடவும் கடினமான நிலைகளில் இருக்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ. மற்றவர்களின் நல்ல நிலையை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதைவிட மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை கண்டால்தான் உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்பதனை உன்னால் உணர முடியும். உன்னுடைய வாழ்க்கை இது எத்தனையோ நன்மைகளை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே சர்வசாதாரணமாக நாம் நினைத்துவிட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாதல்லவா? அதனால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் எல்லா காலமும் உனக்கான தேவைகள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிய வைத்து நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். கந்தன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அத்தனை விஷயங்களையும் உனக்கென இந்த வாழ்க்கை மன நிம்மதியோடு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இது போதும். இனி வேறெதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க மாட்டாய். உனக்காக உன் அப்பன் நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த நாட்கள் முழுமையிலும் என் பிள்ளை நீ இனிமேலும் எதையும் நினைத்து வருந்தாதே. உன் அப்பன் சஷ்டி நாளிலும் நேற்றைய கிருத்திகை நாளிலும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்கிறது?
இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இத்தனை நாளும் உனக்கு நான் இருக்கும் இந்த காலங்களில் கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் கொடுக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன்னால் முடியும் என்பதனால்தான். இந்த விஷயத்தை நீ நினைத்தால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனால்தான். அந்த திறமையை உனக்குள் நான் கொடுத்திருக்கிறேன். எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்பதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தனும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் இனி உன்னை வாழ வைக்கும். இன்பம் எப்படி இருக்கும் என்பதனை உணர்வதற்கு முன்பே வாழ்க்கையின் வலி வேதனை எப்படி இருக்கும் என்பதனை இந்த வாழ்க்கை உணர்த்திவிடும். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, எழுந்து நடந்தால் அந்த இமயமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உறங்கி கிடந்து எந்த ஒரு செயலையும் முன்னின்று செய்யாமல் இருந்து விட்டாயானால் அந்த சிலந்தி வலையும் உன்னை சுற்றி சிறைபிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பொய் சொல்லி ஒரு விஷயத்தை நீ அடைய நினைக்கக்கூடாது. அப்படி நீ பொய் சொல்லி அடைய நினைக்கின்ற ஒரு விஷயம் ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லோரையும் வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் பட்ட வரைக்கும் போதும் என்று இப்பொழுது எல்லோரையும் விட்டு ஒதுங்கி நிற்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்வதை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை என்னால் உணர முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் என்னால் கட்டாயமாக உணரத்தான் முடிகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், இனி அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கந்தன் உன்னோடு பேச நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட கற்றுக்கொள். இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தி வாழ வைக்கும் என்பது உனக்கே தெரிந்துவிடும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். இந்த கந்தனின் நாமத்தை விடியும் பொழுதில் சொன்ன என் குழந்தை, அப்பனினுடைய நாமத்தை சொன்ன என் பிள்ளைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தோஷம் உன்னை தொடரப்போகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது நடந்தாலும் சரி, கந்தனின் ஆசிகளோடு அதனை நீ செய்ய வேண்டும். சாதிக்க துணிந்துவிட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்று அவசியமற்றதாக மாறிவிடுகின்றது. என் குழந்தையே, பாதுகாப்பு இல்லாத இந்த சமூகம் சில சமயங்களில் என் பிள்ளைகளை அமைதியாக்கி விடுகிறது. முதலில் இந்த விஷயங்களை எல்லாமும் மற்றவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட நீ முதலில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் நேரடியாகவும் சந்தித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வருகின்றேன். இதுவரையிலும் என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாம் யோசித்து கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ பல இடங்களிலும் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறாய். உனக்கான வெற்றியை பெறக்கூடிய பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். அதனால் அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உன்னை நல் மாற்றத்திற்குள் கொண்டு வருவேன் என்பதனை நீ ஒரு காலமும் விட்டு விடாதே. எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்
என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.